தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு ஏங்க இப்படி அடிச்சு இம்சை பண்றீங்க? சாப்பிடாம கூட போறான் பாருங்க. சாப்பிடாம கோமா இங்க படிக்க கிளம்பிட்டாரா? சினிமாக்கு தானே போறான். 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அரியர்ஸ் கிளியர் பண்றதுக்கு துப்பு இல்ல, தண்டத்துக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல நான் நல்லா படிக்காம இருந்ததுனால தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா இவனு என்ன மாதிரி காலம்புறா அடுத்தவனுக்கு சல்யூட் அடிக்க வேண்டியதான். ஸ்டேஷன்ல இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கள்லாம் என்னை விட 10-15 வயசு கம்மியானவங்க. நான் அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இவனுக்கு 4-5 பேர் சல்யூட் அடிக்கிறத என் கண்ணால பார்க்கணுண்டி. அதாண்டி எனக்கு பெருமை. ஒரு பொண்ணு முன்னால் அவமானப்படுத்திட்டான்னு கோவப்பட்டு ஏசி மகை மண்டையை உடைச்சிருக்கான். அதே மாதிரி ரோஷப்பட்டு அப்ப அடிக்கிறானேன்னு நல்லா படிச்சு டிகிரியை முடிச்சான்னா நான் எதுக்கு இவனை அடிக்க போறேன்? இவனை அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும். சில பேர் தன்னால படிப்பான், சில பேர் அடிச்சாதான் படிப்பான். அதுல உன் மகன் 2வது ரகம். இப்ப நான் அடிக்கிறேன்னு இவன் கோவப்படலாம். ஆனா அவன் பின்னாடி நல்லா இருக்கும்போது எங்க அப்பா அடிச்சாவது என்ன தேத்தி விட்டானேன்னு எனக்காக ஒரு சொட்டு கண்ணு தண்ணி விட்டா போதும்.